அந்த தனியார் விடுதி பள்ளிக்கே காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று அங்கிருக்கும் தாளாளர் சாரதா தேவி உள்ளிட்ட மாணவ மாணவிகளை விசாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குற்றவாளியை விரைந்து கண்டறிய அந்த விடுதி பள்ளியின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்து அரசே முழுமையாக கைப்பற்றி ஏற்று நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பகுதியில் உள்ளே செல்லவும் வெளியேறவும் தீவிர கட்டுப்பாடுகள் என்ற பெயரில் சமூக விரோத செயல்கள் ஏதேனும் அங்கு நடைபெற்றுள்ளனவா என்று நீ யாருமா? எங்க அண்ணே சார். உன் பேர் என்னப்பா? கோட்டி. ஏன் அது அவர் சொல்ல மாட்டாரோ? இல்ல, அதுக்கு பேச வராது சார். ஓ, அப்பா அம்மாலாம் சுனாமியில் இறந்துட்டாவ சார். சரி, உங்கள் அண்ணன் எவ்வளோ நாள் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கான்? 2 மாதம் ஆயிட்டுங்க சார். அந்த ஸ்கூல் வார்டனையும் இன்னொருத்தனையும் கொண்டு போட்டாவளே, அதை பற்றி அது தெரியுமாம்மா? தெரியாதுங்க சார். உன்னை கேட்கலாமா? அண்ணங்கிட்ட கேட்டு சொல்லு. தெரியும்னு சொல்லுவ சார். அவன் கூட ஸ்கூலில் வேலை பார்க்க ஆளுவ அல்லது வெளியே ஆளுவ யார் மேலே சந்தேகம் இருக்கா கேளு. என்னவா? என்ன சொல்லுதா? நீயே பேசிட்டு இருக்காதமா, என்னன்னு சொல்லு சார். அது 2 நாளா உறக்கம் இல்ல, அதனால ஏதோ உளர்வு சார். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு வந்து கரெக்டா சொல்லுதேன் சார். வானா போவோம். இந்தாருமா, உட்காரு உட்காரு. இப்படி அரை உரையெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அவன் என்ன சொன்னான் சொல்லு. நான் தான் பண்ணேன்னு சொல்லுதுங்க சார். போய் சொல்லுது சார். சாமுவேல் ஐயா, உள்ளே இருக்கவங்களை வெளியே அனுப்பிட்டு இவனை தனியாக லாக்கப்பில் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியும் போட்டுக்கிடுங்க. சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? கையெழுத்து போடணுமா? ஆமாங்க சார். ஃபோக்ஸோ கேஸு 5 crores ஃபைனல் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் சார். ஓ, நான் உனக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்டு? ஆமாங்க சார். என்னதே? சரி, இந்த பேப்பரில் இருக்கிறது இருக்கட்டும். என்ன நடந்துச்சு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நான் சொல்லுங்கள் சார். சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம இவகிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்தாரு சார். நீங்கள் பார்த்தீங்களா? பாப்பாவே சொன்னா சார். அவளையே கேளுங்க சார், சொல்லுவா. உன் பேர் என்னம்மா? ஸ்வீட்டி. நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 6th படிக்கிறா சார். இங்கே வாமா. இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமாம்மா? அவளுக்கு எல்லாம் தெரியும். சொல்லு ஸ்வீட்டி. மம்மியும் பாட்டியும் பியூட்டி பார்லர் போன பிறவு இல்லை கோயிலுக்கு போன பிறகு தாத்தா நான் தனியாக இருக்கும் போது என்னை மடியில் உட்கார வச்சு. ஏய் கூட்டு. ஏப்பா, உங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காரா? ஆமாம் சார். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பார். இல்லைப்பா, உங்கள் அப்பா மேலே யாராவது இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? அம்மா கேன்சரில் செத்துட்டாப்ல, அதுக்கு பிறகு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பார்.
அவைகளுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் சார். கல்யாணத்துக்கு முந்தைய அப்படியா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா? தெரிஞ்சுதான் சார் இறக்கப்பட்டு என் பிள்ளைய கொடுத்தேன். அப்படி இறக்கப்பட்ட பாத்துக்கு தான் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க சார், என் குடும்ப கௌரவமே போச்சு. வெளியில தலை காட்ட முடியல. என் பொம்பளை பிள்ளைங்க இந்த விளங்காதவனே வச்சு எப்படி சார் வாழ்வேன்? அதுதான் உனக்கு 5 கோடி ரூபாய் கிடைக்க போதே. சரி, அவனால் 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா? நாங்க இருக்கிறதே அவருக்கு வீடு தான் சார். அதே 3 கோடி ரூபாய் போகும். அது மட்டும் இல்லை சார், அவர் சொந்த ஊர்ல ஒரு வீடும் 10 ஏக்கர் நிலமும் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் வாடகையே மாசம் 5 லட்சம் வரும் சார். ஏம்மா இவ்வளோ டீட்டெயில்ஸ் பேசுறியே, உன் பொண்ணு எந்த கிளாஸ் படிக்கிறான்னு உனக்கு தெரியாதா? டங்கு ஸ்லிப் ஆயிட்டு சார். ஸ்லிப்பு? சரி, அவர்கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தா நீ கேஸை வாபஸ் வாங்கிக்கிறியா? வேற வழி இல்லையே சார். வயசான கிழவனை தூக்கி ஜெயிலில் போட்ட பாவம் எங்களுக்கு எதுக்கு சார்? ரொம்ப கிருஷ்ணமா உனக்கு. உனக்கெல்லாம் அறிவில்லை? நீ எல்லாம் ஒரு வக்கீலாயா? இல்லை சார், என் கட்சிக்காரர். உன் கட்சிக்காரா இல்லை உன் பங்குதாரரா? எதுக்கே எல்லாம் போச்சு வர? இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கா? நல்ல வாயில வர மனசாட்சி இல்லை உனக்கு? நான் சொல்றத டைப் பண்ணுமா? பணம் பறிக்கிறதுக்காக ஒரு வயசானவர் மேல பொய் கேஸ் போட்டதுக்கும் கோர்ட் நேரத்தை வீணடிச்சதுக்கும் IPC 209 படி இவங்களுக்கு தலா 25,000 அபராதம் போடுது. குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக IPC 193 படி இவங்க 2 பேருக்கும் 6 மாசம் சிறை தண்டனை போடு. அந்த குழந்தை தாத்தா கூட இருக்கணும்னு கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. 7/11 கேஸ் டிஸ்மிஸ்ட். That's all. வந்துட்டோமா? எவிடன்ஸே சிக்கல, அதுதான் படபடப்பா இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கேவலப்படுத்துவார், மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்கிடுவார். எல்லாரும் அமைதியா இருங்க. வாழ்த்துக்கள் ஆய்வாளரை. ஊரே பேசிக்கிட்டு இருக்கிற கேஸை பற்றி இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணீங்க? சார் சரண்டருங்க ஐயா. அப்போ ஆய்வாளர் ஆயவே இல்லை. இந்த கிரைம் இவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கே. ஆனால் எஃப்ஐஆரில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனே இல்லையே சாமி. அவராக வந்து சரண்டர் ஆகிட்டாரு, உங்கள் வேலை ஈஸியாச்சுன்னு என்கிட்ட கூட்டியாந்துருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா சில வார்த்தைகளை நான் சொல்ல விருப்பப்படுங்க மை லார்ட்ஷிப். இந்த பாருங்க, என்னை பேரை சொல்லியாவது கூப்பிடுங்க. இந்த லார்ட்ஷிப்லாம் வேணாம். அப்படி கூப்பிடணும்னு சட்டத்திலே இல்லை. ஒன்று சார்னு கூப்பிடுங்க, இல்லை ஐயான்னு கூப்பிடுங்க. நான் ப்ரொசீட். சார், என் கிளைண்ட்டு பிறவிலேயே வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி சார். அதான் தெரியுமே. டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்களா? இருக்காங்க சார். வணக்கங்க. இந்த 2 கொலையை நீ தான் பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கியா, உண்மையா? ஆனா இதுல யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் பண்ணேன்னு சொல்றாரு. எங்க அண்ணா அப்படி
சத்தம் போட்டா வெளியே அனுப்புங்க. யாராவது ஒன்று ஒத்துக்கன்னு மிரட்டினாங்களா? பணம் தரேன்னு சொன்னாங்களா? சரி, என்ன காரணத்துக்காக கொலை பண்ண நீ? நான் ஒன்றும் சும்மா பண்ணல, என்ன பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றாருங்கய்யா. யாரு அவங்களாம். அவங்கன்னா யாருமா? எங்க இருக்காங்க? அவங்க தான் செத்து போயிட்டாங்களே. அம்மா, நான் கேட்கறத அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. ஐயா, அவருக்கு எல்லாம் புரியுதுங்கய்யா. போலீஸை தான் அடிச்சு துன்புறுத்தி அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்களே கேளு. என்னெல்லாம் அப்படி பண்ண முடியாது. போலீஸ் தான் பாவம் பயந்து போயிட்டாங்களாம். மர்டரோட மோட்டிவ் என்னையா? அவன் கொலைகாரன் சொல்றியா? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? கொடு. ஏமா, என்ன காரணத்துக்காக அவன் கொலை பண்ணானா? என்னது? ஐயா, காரணம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாருங்கய்யா. ஐயா, அப்போ ஜுடிஷியல் கஸ்டடி. நோ ஜுடிஷியல் கஸ்டடி, நோ போலீஸ் கஸ்டடி. த்ரோ ஹிம் இன் தி கான்விக்ட் வார்ட். ஏமா, ஸ்பெஷல் ஆஃபீசர் கதிரவன் அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. 15 நாள்ல அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் எனக்கு. என்னென்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? ரிப்போர்ட் வரட்டும். கூட்டு வா. தள்ளுங்க. தள்ளு. பாவி, உனக்கு நல்ல தலை வராது. உனக்கு என்ன கருதல் பண்ணாரு? இப்படி அறியாம கொன்னுட்டியலே. என் 2 பொட்ட பிள்ளைகளை அனாதையாக்கிட்டல பாவி. நீ நல்லா இருக்க மாட்ட. நீ கண்டபடியா போயிடுவ. நீ நல்லா இருக்க மாட்ட. என் 2 பிள்ளைய பாவோட சும்மா விடாதுல. நீ கொல்லையாத்து போவ. என் குடும்பத்தை எப்படி நாசம் பண்ணுவீங்க? வணக்கம் சார். இன்னைக்கு தேதிக்கு இவன் தான் சார் சூப்பர் ஸ்டாரு. உள்ள ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா பார்த்துங்களேன். சாமி, ஏற்கனவே நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம். சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு எங்களை அனுப்பி விடுங்க. இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? அங்கங்கே படுற கஷ்டம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? மன்னனே, குமரிமுனை பெற்றெடுத்த கொற்றவனே, ஆல்ரெடி ஏமான் தமிழில் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. 2 மாங்கா ஒரே கல்லு. தெய்வமே, உன் கூட வரான் பாரு, அவனுக்கு ஒன்று சரி விடு. தெய்வமே, இல்லை, நாங்களே இவ்வளவு பாராட்டுறோம். காவியாக்க மாதிரி போல திரும்பி பார்க்கலாம் என்ன? வெல்கம் டு அவர் பேலஸ். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, we are proud of you. You have done a great job. Let me tell you, sir, this is one of the epic battles in our whole career, sir. நீங்க எவ்வளோ தடவை கேட்டாலும் பதில் ஒன்று தான் சார். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது,
நினைவில் இல்லை, நான் மறந்துட்டேன், இந்த விளையாட்டுலாம் கோர்ட்டில் வச்சுக்கணும், என்கிட்ட இல்லை. நான் எதுக்கு மறைக்க போகிறேன் சார்? போலீஸ்னாலே இப்படி தான் ரூடாக நடந்துப்பீங்களா? ரூடாக நடந்துக்கிறதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? யூனிஃபார்ம் போட்டு வந்து உங்களே உங்கள் ஸ்டாப்ஸை நிற்க வச்சு கேள்வி கேட்டு உரிச்சு எடுத்திருப்பேன். ஏன் செய்யலை? பசங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்றதுனால தான். அதெல்லாம் தேவையா? உங்கள் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிங்க. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை பயத்தில் நீங்களே ஏதாவது மறைச்சிருந்தீங்கன்னா கூட தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம், கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு தெரியுமில்ல? உங்கள் ஸ்கூலை இழுத்து மூடி சீல் வச்சு பசங்களை அக்கக்கா பிரித்து வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஒன்றா ஒரே இடத்துல குடும்பமாக இருந்த பசங்க மறுபடியும் அனாதை ஆகணுமா? யோசிங்க. ரொம்ப மேடம், பிரேயர் டைம், குழந்தைங்க வெயிட் பண்றாங்க. நான் சொன்னது எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் வார்னிங்காகவும் எடுத்துக்கலாம், ரிக்வஸ்டாகவும் எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நீ பாட்டுக்கு நான் தான் கொன்னேன்னு இங்க வந்து உக்காந்துக்கிட்ட. இங்க யார் பத்தியாவது யோசிச்சு பாத்தியா? ஏ, நீ எங்க இருக்கன்னு தெரியுமா? வெளிய எல்லாரோட பைத்தியக்காரன் சொல்லுதாவ. எதுக்கு நான் இப்படி எல்லாம் பண்ணுதேன்? நான் சின்ன பிள்ளைலாம் இல்லைண்ணா. என்ன அசிங்கனாலும் சொல்லண்ணா. நீயே அழற. உன்கிட்ட என்ன பேசினாலும் காதுல சங்கூதுற கதை தான். பைத்தியக்கார பையன். போலாம். வா. சிஸ்டர், செகண்ட் ஒன். எஸ் டாக்டர். இந்த மெடிசன் கொடுத்தா பேச தெரிஞ்சவனே உளர்வான். இவன் என்ன செய்ய போறானோ? ஓ, நீ வந்துட்டியா? பேஸ் பேஸ் கோ. டாக்டர், ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையா? ஜஸ்ட் வெயிட். சிஸ்டர், அவங்க 2 பேரையும் கொன்னது நீதானா? என்ன காரணத்துக்காக கொலை பண்ண? சொல்லு, என்ன காரணத்துக்காக கொலை பண்ண? எத்தனை தடவை சொல்றது? அதெல்லாம் தெரிஞ்சு நீங்களா என்னடா பண்ண போறீங்க? நாங்க கண்டுபிடிச்சா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? இப்ப மட்டும் நீயா கண்டுபிடிச்ச? நான் தானே ஒத்துக்கிட்டேன். உங்களால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. என்ன கொஞ்சம் அவசரப்பட்டேன். என்ன அவசரப்பட்டாரா? இல்ல, அவங்கள ஒரே நாள்ல கொண்டு இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கூறு போட்டு கொண்டு இருக்கணும்.
அதான் நான் பண்ண தப்பு. உனக்கு ஏண்டா இவ்வளோ வெறித்தனம்? உனக்கு தான் அது வெறித்தனம், எனக்கு அது தர்மம். டாக்டர், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டோஸ் ஏற்றுங்க. டோஸ் ஏற்றி அவனை ஸ்ட்ரைட்டாக மார்ச்சரிக்கு தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? சோடியம் பென்டத்தால் சார், ஏற்கனவே 2 டோஸ் கொடுத்தாச்சு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நானும் என் வேலையை பார்க்கணும்ல. அவன் ஏதாவது சொல்லுவான்னு தானே நம்மெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவுக்கு வந்தோம். இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுங்க? உயிரோட இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள வக்கர புத்தி இருக்கிற பொண்ணுக பயலுக தான் இதெல்லாம் ஒரு குத்தமானு கேட்பாங்க. உடம்புல எந்த குறையும் இல்லாத உங்களுக்கெல்லாம் எப்படா தெரியும் எங்க வலி? அந்த மாதிரி ஈனப்பயலுகளை ஒரு தடவை கொன்னா பத்தாது, 1000 தடவை கொல்லுவேன் கொல்லுவேன் கொல்லுவேன். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. டாக்டர், வேற ஏதாவது மெத்தடில் ட்ரை பண்ண முடியுமா? அன்பு, பாசம், இந்த மாதிரி ஏதோ நாடகம் மாதிரி பாருங்க. ஆனால் நீங்கள் இதில் எதை ட்ரை பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்காது. அவன் விஞ்ஞானத்தோட விளையாடுறான் சார். அவன் உண்மையை சொல்லணும்னா ஒரே வழி தான் இருக்கு. அவன் மனசு வைக்கணும், ஆனால் வைக்க மாட்டான். ஓகே டாக்டர், அப்போ உங்கள் ரிப்போர்ட்டு கொடுங்க. என்ன ரிப்போர்ட்டு? அவன் பைத்தியக்காரனா? அப்படி கொடுக்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு நானே கொடுக்கணும், அதுக்கடுத்து உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொடுக்கணும். எல்லா மனுஷங்களும் ஒரு வகையில் பைத்தியக்காரங்க தானே சார்? டாக்டர் ப்ளீஸ், இது சீரியஸான விஷயம், கொஞ்சம் பொறுப்போட பேசுங்க. நீங்கள் இப்போ ரிப்போர்ட் கொடுக்கலன்னா அவனுக்கு பெயில் கிடைச்சிரும், அது இன்னும் பிரச்சனை. அது உங்கள் பிரச்சனை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை.